இது வந்து மார்னிங் ரொட்டீன் தாங்க. 7 ஏஎம் டூ 8 ஏஎம் ஓகேங்களா. அந்த 1 ஹவரில் நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம எழுந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், டீ குடிக்கணும்னு தான் தோணும். ஸோ ஃபஸ்ட்டு டீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு பையனுக்கு வந்து பாக்ஸுக்கெல்லாம் ரெடி பண்ணோம். ப்ளஸ் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னா தோசை. நேற்று வச்ச தீயல் இருந்தது. ஸோ அதை வச்சு அவனுக்கு தோசை கொடுத்துட்டு அவனுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், தயிர் சாதம், அப்புறம் வந்து ஆப்பிள் வச்சு விட்டுருந்தேங்க. சைட் பை சைடாக டீயும் போட்டு குடிச்சிட்டே தான் என்னுடைய வேலைகளை நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த உருளைக்கிழங்கு ரெசிபி வந்து நான் தனியாகவே போட்டிருக்கேன். அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் செம சூப்பராக இருக்கும். என் பையன் வந்து தோசைக்கும் வச்சு சாப்பிடுவான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நெஸ்ட் ஏஷியாவில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து 2 ப்ராடக்ட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ தோசை வாத்து என் பையனுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் லஞ்ச் பாக்ஸ் அவனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் என்னுடைய மார்னிங் ரொட்டீனாகவே இருக்குங்க டெய்லி. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock வந்து நான் வெளியில் நடையில் வந்து கோலம் போடுறது வழக்கம் உண்டு. ஸோ அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ அவனுக்கு தோசை ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் நெஸ்ட் ஏஷியாவில் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபயர்ஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் இருந்ததுங்க. ஸோ அதுதான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் என்னுடைய கார்ட் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. எனக்கு ஜென்ரலாக இந்தமாரி ஃபுட் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கிறது எனக்கு பிடிக்காது. ஒன்றில் ஸ்டீல் கண்டெய்னர் பேக் பண்ணுவேன். இல்லாட்டி பார்த்திங்கன்னா கிளாஸ் வேர்ஸ் நிறைய வந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ அதில் நான் வந்து பேக் பண்ணி கொடுத்துருவேங்க. ஸ்கூலில் போனாலுமே அவங்களுக்கு அவனில் மைக்ரோவன் இருக்கும். அதில் சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவே இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை நெஸ்ட் ஏஷியாவில் நான் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் வரட்டும், உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதை காமிக்கிறேங்க. எவ்வளோ ஒர்த்து, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.